கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. பொருட்களின் தனித்தன்மை, தயாரிப்பு முறை, விளைவிக்கப்படும் செயல்முறை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை மாணிக்க மாலை ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடு வழங்க விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த இரு பொருட்களுக்கும் தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருப்பதற்காக வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி அறிவித்துள்ளார். விவசாய பொருளான கும்பகோணம் வெற்றிலைக்கு முதல் முறையாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வந்தவாசி, கோரைப்பாய், ஜவ்வாது புளி, கொல்லிமலை மிளகுக்கு ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புவிசார் குறியீடு அட்டானி என்கின்ற முறையிலே 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த புவிசார் குறியீடு கும்பகோண வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு விண்ணப்பித்தோம். கும்பகோண வெற்றிலைக்கு என்ன மகசூல் என்றால், இது இந்த வெற்றிலையை சாப்பிட்டால் மருத்துவ குணம் அடையும். இந்த வெற்றிலையின் மூலம் காரத்தன்மை மிதமாக இருக்கும். அதிக காரமாக இருக்கிறது, குறைவான காரத்தன்மையாக இருக்காது. காவிரி ஆற்றுடைய நீர் இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டேஸ்டை உருவாக்குவதற்கு இந்த மண் மற்றும் நீர் பதம். புவிசார் குறியீடு பதிவு சட்ட பாதுகாப்பு மூலம் இந்த ஊர் மக்களை தவிர வேற எந்த ஊர் மக்களும் இதை தயாரிக்க கூடாது, இந்த ஊர் மக்களை தவிர வேற எந்த ஊர் மக்களும் இந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் சட்ட ரீதியாக பாதுகாத்து கொடுத்திருக்கிறோம். இனிமே கும்பகோண வெற்றிலையை தயாரிப்பவர்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் உயரும், அவருடைய பொருளாதாரம் உயரும் என்று கூறுகிறோம்.